ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம நிலா சென்னைக்கு வந்ததுக்கு முதல் காரணமே அவங்க வேலைக்கு போகணும் அப்படிதான். அதனால தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அவங்க திருவண்ணாமலை கிளம்புனாங்க. அப்படி கிளம்புற வழியில் சேரனோட அப்பா இவங்களோட வண்டியை மறித்து உள்ளே வர்றாங்க. வந்து அவர் பாட்டிக்கு உட்காந்துக்கிட்டு நானும் திருவண்ணாமலை தான் போகிறேன், என்னையும் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நிலாவால் நம்பவே முடியலை. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. இவரை எப்படிடா சமாளிக்கிறேங்கிற மாதிரி தான் அவங்க ஃபேஸ் வச்சுருக்காங்க. நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன், சேரனோட அப்பாவுக்கு நிலா மேலே ஒரு தனி பாசம் இருக்குட்டு. அதே மாதிரியே போகும்போதே அவங்களுக்கு என்ன தான் இவரை பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலுமே பயமாகவும் இருந்தாலுமே இவர் அவங்க மேலே ரொம்பவே அக்கறைப்படுறாங்க. போகிற வழியில் ஒரு ரெஸ்ட் ரூம் கிட்ட நிப்பாட்டி இவரே போய் உள்ளே நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்து, நிலா நீ போயிட்டு வாமா, நம்ம இதுக்கடுத்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு புரியுது அவங்களோட அன்பு. ஆனால் நிலாவை பொறுத்தளவுக்கு அவங்க மேலே எப்போதுமே ஒரு பயம்தான் இருக்குது. நிலா ரெஸ்ட் ரூம் போன அந்த கேப்பில் சேரனோட அப்பா டிரைவரை விட்டு 3 மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வா, அதுவும் இந்த கடையில் போய் வாங்கு, அங்கே தான் நல்லாயிருக்கும், நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க போன அந்த கேப்பில் சேரன் அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துக்கிடுறாங்க. நிலாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நார்மலாக தான் வந்து காருக்குள்ளே உட்காருதாங்க. உட்காந்துட்டு அவர் எங்கேன்னு பார்த்தா அவர் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கதை பார்த்து நிலா இன்னுமே ஷாக் ஆகுறாங்க. அவர் உட்காந்தது மட்டும் இல்லாமல் டிரைவிங்கும் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே நிலா கொஞ்சம் பயத்தோடையே உட்காந்துருக்காங்க. அப்படியே நேராக போயிட்டு அந்த பிரியாணி வாங்க போன அந்த டிரைவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு இவங்க இன்னொரு பிளேஸ்க்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு அவர் கையில் கத்தி எடுக்கிறாரு. கத்தி எடுத்ததுமே நிலா இவர் எதுக்கு கத்தி எடுக்கிறாருன்னு ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனால் அவர் கத்தி எடுத்தது வெறும் ஆப்பிள் தோல் சீவை தான். இதை பார்த்ததும் தான் நிலாவுக்கு பெருமூச்சே வந்தது. இப்போ எதுக்கு சாப்பிட போகிற நேரத்தில் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி டிரைவர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் செஞ்சே காட்டுறாரு. அதாவது அந்த ஆப்பிளில் ஒரு கடி, பிரியாணியில் ஒரு வாய். இதை சாப்பிட்றத பார்த்த உடனே நிலா ரொம்பவே ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இவர் இப்படி தான் அவங்களுக்கு தெரியும்ல, அதனால் ரொம்ப பொருட்படுத்தலை. அப்படி எல்லாருமே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்பி காலேஜுக்கும் போய் ரீச் ஆயாச்சு. போனதுமே நிலாவோட ஃப்ரெண்டான அந்த பொண்ணும் வராங்க. இவங்க 2 பேருமே காலேஜோட ஹெட் ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த காலேஜோட அட்டெண்டர் வராங்க. வந்த உடனே நிலா கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா என்ன விஷயம், நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லை சார், என்னோடய சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போயிடுச்சு, அதை ரீஅப்ளை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவை ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் இந்த மாதிரி நிலாவுக்கு சர்டிஃபிகேட் தொலைஞ்சிடுச்சான், ரீஅப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, ஏம்மா நீ கிராஜுவேஷன் வாங்கியே ஒரு 2-3 மாதம் தானமா இருக்கும், அப்புறம் எப்படிமா உனக்கு சர்டிஃபிகேட் தொலையும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, அது எப்படி, உங்களை தான் நிறைய நியூஸ் பேப்பர்லலாம் நாங்கள் பார்த்தோமே, அந்த பிரச்சனையெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் நடந்தது, இவங்களோட அப்பா அதை தடுக்க வந்தது, இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் மூலியமாக நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். அதை வச்சு இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் அந்த ஸ்டாஃப் நிலா கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் வெயிட் பண்ணுமா, பிரின்சிபல் வரட்டும், பார்த்துட்டு நீ என்ன விஷயமோ கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேப்பில் அந்த அட்டெண்டர் போய் நிலாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நிலா வந்திருக்காங்க, அதுவும் அவங்களோட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அண்ணா யார் கூட வந்திருக்காங்க, இல்லை தனியாக வந்திருக்காங்களான்னு விசாரிக்காங்க. இல்லை தனியாக தான் வந்தாங்க, அதே மாதிரி கூட படித்த ஒரு பொண்ணை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற தகவலையும் இவங்க கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அண்ணா சரி நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க கிளம்பும்போது சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் முதற்கொண்டு எல்லாருமே வருத்தம்தான் பட்டாங்க. ஏதோ அன்னைக்கு ஆகிருமோ, ஏதோ நிலாவுக்கு ஆகிடுமோ அப்படின்னு. ஏன்னா அவங்களோட சொந்த ஊருக்கு வர்றதுனால இப்போது அவங்க நினச்ச மாதிரியே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதுதான் அவங்களோட அண்ணனும் வரப்போகிறாங்களா, அவங்க அண்ணா கண்டிப்பாக எதுவும் பிரச்சனை பண்ணாமல் போக போகிறது கிடையாது. என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்ப்போம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.